காடுகள் என்றாலே மனதிற்கு இதமாகவும் ரசிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த காடுகள் மனித இனத்தை பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுகின்றது என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்ளாமல் இருக்க முடியுமா? நம்ம திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தான் இன்றைய காணொளியின் கோல்டன் பிளேஸ். வாங்க காணொளிக்குள் போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே மிகப்பெரிய அளவில் அலையாத்தி காடுகள் இருக்கின்றது. இந்த காடுகளில் தமிழ் வாழ்க என்ற வாசகத்தை வாய்க்கால் வடிவில் அமைத்து அதன் கரை ஓரங்களில் அலையாத்தி காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை விதைக்கப்படவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், ஆழி பேரலைகள் வரும் பொழுது அலையாத்தி காடுகள் என்று அழைக்கப்படும் இந்த வகையான காடுகள் அலைகளின் வேகத்தை கட்டுப்படுத்தி எப்பொழுதும் போல சாதாரணமாக மாற்றுகிறது. எனவேதான் இதன் காரண பெயர் அலை ஆத்தி, அதாவது அலையை ஆற்றக்கூடியது என்ற பொருளில் வருகிறது. இந்தியாவில் சுமார் 4900 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இந்த அலையாத்தி காடுகள் பறந்து விரிந்து இருக்கின்றன. இவற்றில் 100% காடுகளில் கிட்டத்தட்ட 66% காடுகள் மேற்கு வங்க மாநிலத்திலும் குஜராத்திலும் காணப்படுகின்றது. சரி, இதோட ஆங்கில பெயர் என்ன தெரியுமா? அலையாத்து காடுகளை ஆங்கிலத்தில் மங்குரோ அல்லது மங்குரோ ஃபாரஸ்ட் என்று அழைப்பார்கள். முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள் விரிவாக பார்ப்போம். கடலுடன் ஆறு சங்கமிக்க கூடிய இடங்களில் பெரும்பாலும் காடுகள் அடர் புதர்கள் காணப்படுகின்றன. அந்த வகையில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை என்ற ஊரில் அலையாத்தி காடுகள் 6 கடலில் சங்கமிக்கும் இடத்தில் அமைய பெற்றுள்ளது. கிட்டத்தட்ட 1,00,000 ஹெக்டார் அளவிற்கு மேல் அலையாத்தி காடுகளில் இந்த பகுதியில், அதாவது முத்துப்பேட்டையில் அமைய பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த காடுகளை வனத்துறை சார்ந்தவர்கள் பராமரித்து வருகின்றார்கள். மேலும் அவர்கள் இந்த காட்டை விரிவுபடுத்த மரங்களை தொடர்ந்து விதைத்து வளர்ப்பது என்பது ஆக சிறந்த செயலாக அனைவராலும் பார்க்கப்படுகின்றது. துரைக்காடு என்ற ஊரில் கிட்டத்தட்ட 50 ஹெக்டேர் அளவிற்கு உருவாக்கப்பட்டுள்ள அலையாத்தி காடுகளில் தமிழ் வாழ்க என்ற வார்த்தையை வடிவில் 152 மீட்டர் அகலத்திலும் 555 மீட்டர் நீளத்திலும் கரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த வார்த்தையின் ஒவ்வொரு எழுத்தும் 13 மீட்டர் அகலமும் 65 மீட்டர் நீளமும் கொண்டதாக அமைக்கப்பட்டுள்ளது. வாய்க்கால்களில் கரை ஓரங்களிலும் அலையாத்தி மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. தமிழ் வாழ்க என்ற எழுத்து வடிவத்தை முதன்மை வனக்காவலர் அன்வர்தீன், திருச்சி தலைமை வனக்காவலர் சதீஷ் ஆலோசனை வழங்கி இதன் அடிப்படையில் இந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடந்து வருவதாக செய்தி கூறப்படுகின்றது. முத்துப்பேட்டை வனச்சரகர் ஜனனி உள்ளிட்ட வனத்துறை அலுவலர்கள் மேலும் ஊழியர்களை ஈடுபடுத்தி இந்த அலையாத்தி காட்டுக்கு புதிய தோற்றம் தமிழ் சொற்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இது தொடர்பான புகைப்படத்தை வனத்துறையினர் வெளியிட்டுள்ளனர். ஏன் தமிழ் வாழ்க என்றால், தமிழை நேசிக்க உயிராக சுவாசிக்க கூடிய அனைவரும் அலையாத்தி காடுகளையும் இயற்கை வளங்களையும் நேசிப்பார்கள் என்பதே இந்த செயல்பாடுகளின் கருவாக காணப்படுகின்றது. மேலும் பல சமூக ஆர்வலர்கள் இந்த செயல்பாடுகளை பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாமும் வாழ்த்துவோம். தமிழ்நாட்டில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முத்துப்பேட்டை, சிதம்பரம் அருகே உள்ள பிச்சாவரம் ஆகிய பகுதிகளில் அலையாத்தி காடுகள் உள்ளன. இதில் பிச்சாவரத்தை விட சுமார் 10 மடங்கு பெரியது முத்துப்பேட்டையில் உள்ள அலையாத்தி காடுகள். இதன் மொத்த பரப்பளவு 119 கிலோமீட்டர் ஆகும். இந்த அலையாத்தி காடுகளை சதுப்பு நில காடுகள் என்றும் சொல்வார்கள். அலையாத்தி காடுகளில் பல்வேறு விதமான மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. மேலும் அலையாத்தி காடுகளில் வளரக்கூடிய மரங்கள் அல்லது செடி கொடிகள் எல்லா இடங்களிலும் வளராது என்பது மிக முக்கியமான செய்தியாகும். இன்னமும் சொல்ல போனால் அரிய வகைகளாக இருக்கக்கூடிய மரங்களின் வனம் என்றே அலையாத்தி காடுகளை கூறலாம். இவை அதிக வெப்பம் அல்லது அதிக மழை இருக்கும் இடங்களில் மட்டுமே வளரும். மேலும் கடலோர முகத்துவார பகுதிகளில் அலையாத்தி மரங்கள் வளருவதற்கு ஏற்ற இடமாக இருக்கின்றது என்று ஆய்வுகள் சொல்கின்றன. அலையாத்தி காடுகளின் சிறப்பு தன்மை அங்குள்ள மரங்களின் சுவாச வேர்களாகும். சுனாமி என்ற பேரழிவு வந்த பிறகுதான், அதாவது 2024ஆம் ஆண்டிற்கு பிறகுதான் அந்த அலையாத்தி காடுகளின் முக்கியத்துவம் உலகிற்கு தெரிய வந்துள்ளது. இதன் தனித்தன்மை மணலை பற்றி கொள்கிறது, அதுவும் மிகவும் இறுக்கமாக. இது இந்த மரங்களின் வேர்களுடைய சிறப்பாகும். இப்படி இருப்பதால் கடலுடைய பேர் அலைகள் மட்டுப்படுத்தி மணல் அரிப்பை தடுக்கின்றது. கிட்டத்தட்ட
90 கிலோமீட்டர் வேகத்திற்கு மேல் வருகின்ற எந்த புயலையும் மிக எளிதாகவே இந்த காடுகள் தடிக்கின்றன என்பது விந்தையிலும் விந்தை. என்ன மக்களே, காணொளி பிடித்திருக்கிறதா? மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.